எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. தேவன் எல்லா இருதயத்தையும் சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் எத்தனை அழுக்கு இருக்கிறது, எத்தனை மோசமான காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாய்களின் மூலமாக அடுத்த மனிதர்களை குறித்து அல்லது பிற பாலார்களை குறித்து அவர்கள் வைத்திருக்கிற மோசமான கருத்துக்களை வெளிவிடும் பொழுது எப்படி இப்படிப்பட்ட நஞ்சை கக்குகிறார்கள், இவ்வளவு மோசமான மனிதர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனை அடைகிறோம். ஆனா தேவன் பாருங்க, இப்படிப்பட்ட நித்தமும் கரெக்டான மைண்ட் உள்ள ஒவ்வொருத்தரையுமே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய ஆவியானவர் வசனப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னென்ன காரியத்தை செய்கிறீர்களோ அதை குறித்த அறிவும் தெளிவும் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். ஏன்னு சொன்னா, நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் மனிதர்களுக்கு விரோதமாக இல்ல, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த காரியத்தை மனதில் எப்போதும் வைத்திருங்கள்.